வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது 0 லக்ஷ்மி எல்லாமே நேற்று ரொம்ப சந்தோஷமாக கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எவ்ரி இயர் வந்து பிரணவோட ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்படின்ட்டு வரும்போது உண்மையுமே ரொம்ப ஸ்பெஷல். தேர்ட் இயர் உண்மையுமே சொன்னால் எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது. ஃபஸ்ட் இயரில் க்யூட்டாக இருந்தான், அதில் ஒரு இன்னசென்ட் இருந்தது. செகண்ட் இயரில் வந்து நாட்டியாக இருந்தான். இந்த இயர் வந்து எக்ஸைட்டடாக இருக்காங்க அப்படின்னு ஓ மை காட் நம்மள மாதிரியே அங்கே எல்லோரும் எதிர்பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் ஒரு சேட்டுக்கு அப்புறம் எனக்கு தோணுச்சு. ஓகேவா, அந்த சிஸ் வந்து என்கிட்ட சொல்லும்போது ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. ஸோ இருந்தாலும் எவ்ரி இயர் கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கும்போது இந்த காஸ்டியூம் வந்து ஸ்பான்சர் ஆடில் வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு. ஸோ ஓகே இதை நம்ம இந்த தடவை வாங்கிடலாம் அப்படின்ட்டு இனிமே அதை வியர் பண்ணான்ல பிரணவ். அப்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து கண்ணில் வந்துச்சு பாருங்கள். ஒரு ஃபுல்ஃபில் ஆச்சுங்க லைஃபே. அவனுடைய அந்த அழகில் அவ்வளோ அழகாக அதில் ஒரு சமத்தாக இருந்தான். உண்மையுமே சொல்லணுன்னா நான் பெட்ரோல் அடிக்க தான் போனேன். சரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு போனேன். இந்த குடம் ஒன்று இருக்குன்னு அவங்களே தான் சொன்னாங்க. பாருங்களேன் இந்த கடையில் இப்படி ஒரு குடம் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே அப்படின்ட்டு நான் பானை கூட கேட்கல. பட் ஆனால் அதுக்கப்புறம் பானை இருக்கா அப்படின்னு கேட்டேன். கலர் பானை இல்லைங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு இது வாங்கினேன். ஆனால் ஆக்சுவலி வெள்ளை பொட்டு இல்லை, அதனால தான் ஃபஸ்ட்டு போனது ஷாப்புக்கு. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரியேட் பண்ணேன். உண்மையுமே ஒரு 1 ஹவருக்கு மேலே இருக்குது இந்த கலர் கோட்டிங் அடிக்கிறதுக்கு எனக்கு டைம் எடுத்தது. பட் ஆனால் பிரணவ் ரெடி ஆகிறது இந்த நிறைய வீடியோஸ்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் சிரமப்பட்டாங்கல்ல. நான் எங்கே தெரியுமா சிரமப்பட்டேன், இவனுக்கு இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் சிரமப்பட்டேன். ஒரே அழுகங்க, ரிமூவ் பண்ணவே விட மாட்டேன்ட்டான். அவனுக்கு பொதுவாக அந்த ரீல்ஸ்லாம் இல்லை சாப்பாடு கொடுக்கும்போது ஏதோ சம்டைம்ஸ் வீடியோஸ் கொடுக்குறதுனா அவன் சாமி பாட்டு தான் அதிகம் விரும்புவான். பிரணவோட லாங்குவேஜில் சிசினா சாமி, சீனா பூச்சி, அது மாதிரி ஈயானா தண்ணி, ஓகே ஈயா அப்படின்ட்டு. அது மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல, அதில் அவனுக்கு அதிகம் விரும்புறது சிசின்னு தான் சொல்லிட்டு இருப்பான். ஸோ இதில் பயங்கர எக்ஸைட்மெண்ட். அவனுக்கு பொதுவாக இந்த பொசிஷன் வந்தோடனே இந்த கையில் வந்து அருள் தருவாங்கள்ல கடவுள், அது மாதிரி ஒரு பொசிஷன் வச்சான் எனக்கு சீரியஸ்லி. அப்புறம் அந்த கையிலேருந்து திண்ணூறு எடுத்து விடுவாங்க. அவன் ஏதோ வீடியோஸ்லாம் அப்படி பார்த்துருக்கான். அதனால அந்த ஃபீலு பொதுவாகவே பிரணவுக்கு வந்து மற்ற இன்ட்ரெஸ்ட்டோட கடவுளோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது இயற்கையாகவே. அது வந்து ஃபஸ்ட்லேருந்தே நான் பார்த்துட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு பிரணவ் பார்க்குறேன்ல, அப்போ எனக்கு எப்படி தெரிஞ்சார் அப்படின்னா என் அம்மா கிட்ட நான் அப்போ சொன்னது தான். அம்மா அந்த சீரியல்லாம் வருவாங்களே அந்த குழந்தை கிருஷ்ணர், அந்த விஷயத்துக்கு பிரணவ் பர்ஃபெக்டாக இருப்பான்னு ஃபஸ்ட்டு நான் பிரணவ் பார்க்கும்போது எனக்கு தோணுது. எப்படின்னா அவர் வந்து சம்திங், எனக்கு அந்த கதை ஃபுல்லாக ஞாபகம் இல்லை, பட் ஆனால் அந்த ஸ்டோரியில் ஒரு ஆற்றுலையோ சம்திங் எதுலேயோ ஒன்றில் அவரை எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போது ஒரு கிருஷ்ணர் பார்ப்போம்ல அந்த கூடைக்குள்ளே, அந்த மாதிரி தான் எனக்கு பிரணவ் ஃபஸ்ட்டு அவனை பார்க்கும்போது எனக்கு தோணுது. அது தோணுது கரெக்டு தான் அப்படிங்கிறது எவ்ரி இயர் பிக்சரில் அது ஃபில்ஃபில் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். அதனால் கிருஷ்ண ஜெயந்தி நான் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக கொண்டாடுறேன் அப்படின்னா எனக்கு குழந்தை பையனா பொண்ணா என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் ஏற்படும்ல. எதுவாக இருந்தாலும் ஓகே தான், பட் அப்படின்னு ஏற்படும்போது பக்கத்தில் இருக்கவங்களாம் கிருஷ்ணர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால பலகாரம்லாம் கொடுத்தாங்க. அது ஏதோ கொஞ்சம் கனெக்ட் ஆகிடுச்சு அப்போது. ஸோ அப்போ என்ன நினச்சேன்னா என்ன குழந்தையாக இருந்தாலும் சரி ராதையோ கிருஷ்ணரோ வேஷம் போட்டுடலாம், நமக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்த போதும் அப்படின்ட்டு அப்போ எனக்கு தோணுது தான். ஸோ அந்த ஒரு தாட் வந்து நான் மற்ற விஷயங்களோட கிருஷ்ண ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு காரணம். ஆனால் பிரணவனாவே எனக்கு செலிப்ரேஷன் தான். எனக்கு என்னென்ன எக்ஸைட்மெண்ட்டாக வருதோ அதெல்லாம் நான் அவனை வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும், அவனோட லைஃப்பில் எல்லாமே பெஸ்ட்டு கொடுக்கணுன்ட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி விஷயங்களே நம்ம பார்த்து பண்ணுறோன்னா பொதுவாகவே நான் அவனோட விஷயத்தில் எவ்வளோ கேராக இருப்பேன் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தான். அவனை யாரை நம்பியுமே கொடுக்க மாட்டேன், என் கண்ட்ரோலில் தான் இருக்கும் அவங்க வச்சுருந்தாலும் அப்படிங்கிற ஒரு பொசசிவாக என்னன்னு தெரில, அவ்வளோ ஒரு கேர் அவன் மேலே. ஸோ அது மாதிரி ரொம்ப ஸ்பெஷல். சீரியஸ்லி இந்த லுக் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பிங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த ஒரு இதில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் இந்த வேஷம் அப்படின்ட்டு. ஸோ இது சும்மா எங்கள் வீட்டில் எப்பயுமே மயில் இறகு இருக்கும். என்னோடய ஷால் எல்லோ கலரில் வச்சு இப்படி ஒரு க்ரியேட் பண்ணலாம் சின்னதாக அப்படின்ட்டு. ஆனால் வச்சதுக்கப்புறம் இதுக்கு சார் நிற்பாரான்னு தெரியலேன்னு இருந்தேன். பட் ஆனால் எப்பயுமே பிரணவ் வந்து செய்வானா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் ஈஸியாக செஞ்சு கொடுத்துட்ருக்கான். அது வந்து கடவுளோட அனுகிரகம் தான். ஸோ உண்மையுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தான். நிறையா பேர்த்தோட அந்த லைக்கு கமெண்டு, அதை தனிப்பட்ட முறையில் சேட்டு அப்படின்ட்டு. நான் பொதுவாக வாட்ஸ்அப்பில் கூட நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க. பொதுவாக நான் போடுறது ரிலேட்டிவ்ஸ் அவங்க சைட்லேருந்து கூட லைக்ஸ் வந்திருந்தது. ஹாப்பி தான். ஸோ நேற்று எனக்கு கிருஷ்ண ஜெயந்தி பொறுத்தவரையிலும் முழுக்க பிரணவ் கூடவே ஸ்பெண்ட் பண்ணேன். நேற்று ஒரு போஸ்ட் போட்டேன்ல ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் நேற்று நைட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டு ஃபுல்லாக அந்த பிக்வே பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ எனக்கு ஸ்பெஷலாக தெரிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் மெமரிஸ் தான் க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பி. எனக்கு தோணுன விஷயங்கள், எனக்கு நேற்று என்ன
ஃபீல் ஆச்சு, உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. சும்மா நான் வந்து இந்த போஸ்ட்டே போட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிறது, எனக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயங்களை போட்டாலும் உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் இல்லை, ரொம்பவே சந்தோஷங்கிறது தான். மீண்டும் மீண்டும் இந்த பானை, அதாவது இது ஒரு குடம் தானே, இதை அவன் விடவே இல்லைங்க. கீழே எடுத்துகிட்டு போய் எப்பயுமே ஒரு வேஷம் போட்டோம்னா, அதாவது இந்த செட்டில் இருந்தோம்னா கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு இது. அதனால் நாங்கள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது பிரணவ் வந்து இந்த குடத்தை விடவே மாட்டான். புல்லாங்குழல் கூட எடுக்கல, குடத்தை தான் ரொம்ப கையில் வச்சுருந்தார். அவனுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறதான். இன்னுமே காலையில் எழுந்திரிச்சு இது எல்லாமே கேட்டுட்டு இருக்கிறான். ஆனால் மறுபடியும் கழட்ட முடியாதுங்கிறனால காக்கா தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி வச்சுருக்கேன். எனிவேஸ், ஒரு ஸ்பெஷல் மெமரி. கண்டிப்பாக அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறேங்கிறது தெரில. ஆனால் நான் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, யாருக்குமே நான் ரொம்ப பிளான் பண்ணவே மாட்டேன். டக்குன்னு அந்த டைமில் அமையும். எனக்கு அந்த ஒரு லக் எப்பயுமே இருக்குது. லக்குங்கிறத அந்த தாட்டு, ரொம்ப பிளான் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன். இந்த ட்ரெஸ் மட்டும் தான் முன்னாடி வாங்கினேன், மற்ற எல்லாமே என்ன பண்ணாலும் அப்போ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இருக்கும். ஆனால் ஆன் ஸ்பாட்டில் எனக்கு நல்லா ஸ்பெஷலாக அமைஞ்சிடும் எப்படியும். அதே மாதிரியான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி செட்டப்லாம் பிளானே பண்ணலங்க, அந்த மாதிரியான விஷயம் தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே. ஸோ இந்த வீடியோவும் கடைசி வரைக்கும் பொறுமையாக கேட்டிருக்கீங்களா, அவங்களுக்கு இன்னும் நன்றி. ஏன்னா எனக்கு பிரணவுக்கு இருக்க பாண்டிங்கை பற்றி பேசினது அப்படிங்கிறது உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தாலும் சந்தோஷம் தான். எனிவேஸ், உங்களுடைய கற்றுக்கால் ஸ்டேடியம். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி எல்லாத்துக்கும். ஸோ ஒவ்வொரு வீட்லேயுமே குட்டி ராதை கிருஷ்ணர் இருக்கும்ல. இல்லை இன்னும் சொல்ல மறந்துட்டேன், நான் ஒரு ராதைக்கு பக்கத்து வீட்டு பிள்ளைங்களாம் போட்டிருப்பாங்க, சாரை வந்து நின்னுங்கடா அவங்க கூட அப்படின்னு கிருஷ்ணர் நிற்க சொன்னால், அந்த டைம் வந்து கிருஷ்ணர் ராமர் ஆயிட்டாரு. இந்த அம்மா வீட்டு பக்கத்துக்கு இதுக்காக அம்மா வீட்டுக்கு வந்தேன். அம்மா வீட்டு பக்கத்தில் நிறைய ராதை கெட்டப்புக்கு வருவாங்க. நம்மளது வந்து வில்லேஜ் அப்படிங்கிறனால அதிகம் இன்ட்ரெஸ்ட் நிறைய பேத்துக்கு இருக்கிறது இல்லை. சரின்ட்டு நான் இது ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறனால அம்மா வீட்டுக்கு வந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராதைக்கு நிறையா வந்திருந்தாங்க பிள்ளைங்களாம். ஸோ இந்த செட்டப்லாம் அவங்களாம் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஸோ நம்ம கிருஷ்ணரையும் பக்கத்தில் ராதை பக்கத்தில் நிற்க சொல்லலாம் அப்படின்னா ராமர் ஆயிட்டார். அவங்க கூட யாரு கூட நிற்காம தனியாக நின்று இப்போ போஸ் கொடுத்தாரு. ஆனால் தனியாக தான் நிற்பார். ஒரு பயங்கர கேப். இந்த ஒயிட் கலர் இந்த இது இருக்குல்ல சேர், அதுக்கு அந்த பக்கம் தான் நின்றுட்டு இருந்தார். பிள்ளைங்களாம் அந்த பக்கம் நின்ற மாதிரி இருந்தது. ஸோ அங்கே எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. ஏன்னா எந்த கேர்ள்ஸ் கூட ஒட்டலை. இவ்வளோ நாளாக பிள்ளைங்கக்கிட்ட அவனுக்கு ஒட்டவே மாட்டான். எப்பயுமே பசங்க கூப்பிட்டா வருவான், அது எந்த ஏஜாக இருந்தாலும் சரி. கேர்ள்ஸ்னால் வரமாட்டான். அவன் சின்ன வயசுலேருந்து அவன்கிட்ட அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சிலருக்கு அப்படி ஒரு இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நேற்றும் ராதையாக அவ்வளோ கெட்டப்பில் இருந்தாங்க. ஆனால் போன வருஷம் எல்லா ராதை கூடயும் ஃபோட்டோ எடுத்திருந்தான். பட் மற்ற பிள்ளைங்களோட பிக்சர் அப்படிங்கிறனால நான் ஷேர் பண்ணல. ஓகேவா? ஸோ எல்லாமே ஸ்பெஷல் மெமரியாக க்ரியேட் ஆகிட்டே தான் இருக்குது. சரி, ரொம்ப ஹாப்பியான ஒரு அப்டேட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணதெல்லாம் சந்தோஷம். தேங்க்யூ. ஸ்டேடியம்.